ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது, ஐயா கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் தரேன், நான் ஒவ்வொரு முறையும் இப்ப பாக்குறப்போ உறுதியா நான் தரேங்க, நீங்க தைரியமா போங்க. ஆனால் திடீரென்று முதலமைச்சர் அவர் மனசை மாத்திக்கிட்டார். கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம் இது! 1957 திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் திமுக 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் 14 தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி. கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா?